ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் ஷரப்பான இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ஷரப்பான மாதத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு அருமையான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறானே அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷரப்பான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை அடைந்தும் பல நோன்பு பல நாட்கள் நோன்பிலே நாம் இந்த ரமலானை நாம் கழித்தோம். கிட்டத்தட்ட ரமலானிலே அரை பகுதியை நாம் முடித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு தந்திருப்பது எதற்காக என்று குர்ஆனிலே அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி நோன்பை நாம் கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களுக்கு நாம் கடமையாக்கியதுக்குரிய காரணம், நீங்கள் எல்லாம் நல்ல மக்களாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் உங்களுடைய வாழ்க்கையில் அது மலரும். அப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதற்காகத்தான் நான் நோன்பை நாம் கடமையாக்கியதாக அல்லாஹ் குர்ஆனிலே இந்த நோன்பை ஏன் கடமையாக்கியது என்பதை சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கிய ஒவ்வொரு வணக்கங்களையும் சொல்லுகின்ற பொழுது, தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொழுகை அமையுமாக இருந்தால் அவனை மோசமான கெட்ட விடயத்தில் இருந்து அவனை தொழுகை பாதுகாக்கும் என்று தொழுகையை பற்றி சொல்கிறான். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அது உங்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு சுத்தமான உங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தம் செய்யும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹஜ்ஜிலே உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று நீங்கள் ஆகி விடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா நோன்பை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வரும், அல்லாஹ்வுடைய பயம் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றம் வரும். இதுக்குத்தான் நான் நோன்பை தந்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். தாய்மார்களே, கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். நமக்கு தெரிந்த வயதிலிருந்து நாம் நோன்பை நோக்குகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வயது 30 வயது, 40 வயது, 50 வயது, 60 வயது, இவ்வளவு காலமாக நான் நோன்பை நோக்குகிறோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இந்த நோன்பின் மூலமாக நாம் அடைந்திருக்கிறோம்? அருமை தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் எப்படியான மாதம் என்பது மனிதனுடைய கண்ணுக்கு தெரியுமாக இருந்தால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஒவ்வொருத்தரும் ஆசை வைப்பார்கள். இந்த ரமலான் எப்படியானது? இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடிகளும் எந்த அளவுக்கு பெறுமதியானது? மனிதனுடைய கண்ணுக்கு அது தெரியுமாக இருந்தால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஒவ்வொருத்தரும் ஆசை வைப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலானுடைய பெருமதி நமக்கு வழங்குவதில்லை. இது யாருக்கு வழங்கும் தெரியுமா? மௌத்தாகி கபரில் இருக்கிறார்களே அவர்களுக்கு வழங்கும். இந்த ரமலானுடைய பெருமதி என்ன என்று அவர்களுக்கு வழங்கும். மரணித்த மௌத்தான ஒருத்தரை கபரில் இருந்து எழுப்பி உடத்துல என்ன ஆசை என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உலகத்துக்கு வந்த ரமலானிலே ஒரு நாள் நான் ஹயாத்தோடு இருக்க வேண்டும், அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமாக இருந்தால் ஆக பெரிய பாக்கியம் அது என்று சொல்லுவார்கள். அருமை தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். ரமலான் ஒரு 10, 11, 12 நாட்களை நாங்கள் கழித்திருக்கிறோம். இந்த 12 நாட்களிலே நாம் எந்த அளவுக்கு இந்த ரமலானை பயன்படுத்தியிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் கடைசியாகவும் இருக்கலாம். கடந்த வருடம் நம்மளோடு இருந்த எத்தனையோ பேர்கள், நம்மளோடு நோன்பு நோற்றவர்கள் இன்றைக்கு மண்ணறையிலே கபருக்குள்ளே போய்விட்டார்கள். அடுத்த வருடமும் நாம் இந்த ரமலானை அடைந்து கொள்ளுவோமா? அதுவரை உயிரோடு இருப்போமா? யாருக்கு எந்த நிச்சயம் இருக்கிறது? ஏனென்றால் மௌத்து நம்மளை துரத்தி கொண்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 100 வகையில மௌத்து மனிதனை விரட்டி கொண்டு வருகிறது. அது நோயாக, அல்லது ஆக்சிடென்டாக, அல்லது ஒரு காற்றாக, ஒரு மழையாக, ஒரு மின்னலாக, இப்படி எத்தனையோ வகையில மௌத்து மனுஷனை விரட்டி கொண்டே வருகிறார். இவன் ஒவ்வொன்றிலிருந்து பாதுகாப்பு பெற்றாலும் கடைசியில முதுமை அவனை அடைந்து கொள்ளும். அதிலிருந்து அவன் தப்ப முடியாது. அவன் உலகத்துல ஒவ்வொன்றில இருந்து அவன் பாதுகாப்பு தேடி எப்படியாவது தப்பித்து வந்தாலும் கடைசியில முதுமை, வயசான அந்த முதுமை அவனுக்கு சேருமாக இருந்தால் அதிலிருந்து அவன் தப்ப முடியாது என்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறது நாளை மறுமையுடைய வாழ்க்கையை அழகாக்கிக் கொள்வதற்காக. நாங்க யாரும் மௌத்திலிருந்து தப்ப முடியாது. எல்லா பக்கங்களும் மௌத்து நம்மளை அடைந்து கொள்ளும். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் விரட்டி கொண்டு வராங்க. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தரா அல்லது நிறைய லட்சோபக்கணக்கான இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா என்று. ஏண்டா இன்றைக்கு மாவில் மடையில ஒருத்தர் மௌத்தாகிறார் என்று சொன்னா அமெரிக்காவிலேயும் ஒருத்தர் அந்த நேரத்துல மௌத்தாகிறார். அப்ப எத்தனை இஸ்ராயீல் இருக்கிறார்? அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இதுக்கு ஒரு அழகான வழக்கத்தை குர்ஆன்ல தவஃபத்துஹு ருசுலுனா, மலக்குல் மௌத்த போல லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் தான், அவங்களுக்கு பின்னால லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்க.
ஒருத்தருடைய அஜல் முடியுமாக இருந்தா அந்த மலக்குமார்கள் இவருடைய உயிரை கைப்பற்றிக் கொள்ளுவாங்க. அப்ப மலக்குல் மௌத்து என்கிறது ஒருத்தர், அவங்களுக்கு பின்னால லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறார். நம்முடைய அஜல் முடியுமாக இருந்தால் ஒரு நிமிஷமாவது நம்மளை முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. மௌத்து இருக்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இல்லை. சிலவங்க நினைப்பாங்க நோயாக இருந்தா மட்டும்தான் மௌத்து வரும் என்று. இல்ல, மௌத்துக்கு இதுவரைக்கும் யாரும் காரணம் கண்டுபிடிக்க முடியாது. காலையில எழும்பி நல்ல முறையில குடிச்சு உடுத்துட்டு ரோட்டுக்கு போறாரு, கேள்விப்படுற மௌத்து என்று. அருமை தாய்மார்களே, ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மௌத்த ஆதரவு வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தை எப்படி எதிர்பார்க்கிறீங்க? மௌத்தை எப்படி? வயசாளியாகி கட்டில படுத்து நோயாளியாகி இப்படி மௌத்தை எதிர்பார்க்கிறீங்களா? மௌத்தை நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாய் கையில ஒரு சாப்பாடு எடுத்து கையில எடுக்கக்குள்ள நினைக்கிறேன், வாயில வைக்கக்குள்ள இந்த சாப்பாடு எனது தொண்டைக்குள்ள போயிடுமா, அல்லது அதுக்கு இடையில மலக்குல் மௌத்து வந்து உயிரை கைப்பற்றிடுவாங்களாம். ஒரு தண்ணீர் கிளாஸ குடிக்க போகக்குள்ள கையில எடுக்கக்குள்ள நினைக்கிறேன், இதை குடிக்க முடியுமா, அதுக்கு இடையிலே மலக்குல் மௌத்து உயிரை கைப்பற்றிடுவாங்களா? அந்த அளவுக்கு நான் மௌத்து எதிர்பார்க்கிறேன். தொழுகையில ஒரு பக்கம் சலாம் கொடுத்த அடுத்த பக்கம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் உயிர் இருக்குமா, அதுக்கிடையில மலக்குல் மௌத்து உயிரை கைப்பற்றிடுவாங்களா? இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்துல போனா ஒதுவோட போவாங்க. பாலைவனத்துல தண்ணி இல்லைன்னா ஒது முறிஞ்சுண்டா உடனே தயமம் செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போனா தண்ணி இருக்கும் தானே, அந்த இடத்துல ஒதுவெடுக்கலாம் தானே, ஏன் அதிக அவசரமாக தயமம் செய்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கும் மலக்குல் மௌத்து வந்துட்டா ஒதுவில்லாம உயிர் போய்விடுமோ, அந்த பயம் இருக்கிறது, அதனால நான் இந்த இடத்துல தயமம் செய்து கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை தாய்மார்களே, மௌத்து இருக்கிறதே, நாளையும் இந்த நோன்பை நோக்க முடியுமா? ரமலான் முடியும் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுமா? யாருக்கும் நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரமலான் நோன்பை நோக்குகின்ற நேரத்திலையும் நான் நினைக்க வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி நோன்பாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் வருகின்ற நேரமெல்லாம் ஒவ்வொரு ரமலானிலையும் ஒரு குர்ஆனை ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின்ற அந்த வருஷம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதினாங்க. ரசூலுல்லாஹ் 2 முறை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் 2 முறை குர்ஆன் ஓதினாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு ரமலானுடைய காலத்திலையும் ஒரு முறைதான் குர்ஆனை ஓதுவேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, இந்த வருஷம் 2 முறை குர்ஆனை ஓதுமாறு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு கடைசி ரமலானாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுறாங்க. நபி அவங்களுடைய கடைசி வருடத்துல 2 முறை குர்ஆனை ஓதினாங்க. தாய்மார்களே, அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் 5 மாசம் இருக்கையில மௌத்தாயிட்டாங்க. நம்முடைய கடைசி நேரம் இருக்கிறது, அழகான முறையில உயிர் கைப்பற்றப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பூமியில நடக்கிறான், இந்த பூமி மனிதனை பார்த்து பேசுகிறது, மனிதன் எவ்வளவு காலம் இப்படி ஓடி ஆடி திரிய போகிறாய்,
எனக்கு உள்ளே ஒரு நாள் நிச்சயம் நீ வரப்போகிறாய். உன்னால் அங்காலையும் அசைய முடியாது, இங்காலையும் அசைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த பூமி ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து பேசுது. மனிதா, எனக்கு மேல நீ ஹராம் ஹலால் என்று பார்க்காம உன்னை உடுத்து உன்னோட சாப்பிட்டு உன்னோட உடம்ப வளர்த்து வாழ்கிறாயே, ஒரு நாள் எனக்குள்ள வரப்போகிறாய். உன்னுடைய உடம்ப உண்ணுவதற்காக வேண்டி மண்ணும் புழுவும் ஆயத்தமாக இருக்கிறான். நீ அழகாக அலங்காரம் செய்து உன்னை உடம்பை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து வாழ்கிறாயோ, ஒரு நாளைக்கு எனக்குள்ள நீ வரப்போகிறாய். அந்த உடம்ப நீ அலங்காரம் செய்து நீ வளர்த்து வாழுகின்ற உடம்ப உண்ணுவதற்காக மண்ணும் புழுவும் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் யோசனையோடு வாழ்ந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை கபருக்குள்ள வச்சா மண்ணும் புழுவும் உடம்பு அப்படியே அரிச்சு போயிட்டு அப்படியே உண்டு போயிட்டு. இல்லல் அஜப், மனிதனுடைய அந்த முதுகு தண்டில சின்ன ஒரு எலும்பு இருக்குது. இந்த எலும்பை மட்டும் மண் உண்ணாது, மண்ணும் புழுவும் உண்ணாது. அது பார்வைக்கு வழங்காது. நெருப்புல போட்டாலும் அந்த சின்ன எலும்பு எரியாது. கியாமத்து நாளையில அந்த சின்ன எலும்புக்கு மேல அல்லாஹ் மலையை பொழிய வைப்பான். இந்த மலையை பொழிவிக்க நேரத்துல இந்த எலும்பில இருந்துதான் மனித உடம்பு அப்படியே பழைய நிலைக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க, ஆயிஷா, அல்லாஹு தாலா கியாமத்து நாளையில நீங்க எப்படி தாயோடைய வயிற்றிலிருந்து பிறக்குகின்ற நேரத்துல எந்த உடுப்பும் இல்லாம இருந்தீங்களோ அதே போன்று கியாமத்து நாளில் எழுப்பாட்டுவான். ஆண்களும் பெண்களும் எழுப்பாப்படுவாங்க. யாருடைய உடம்பிலையும் எந்த உடையும் இருக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் அந்த நிர்வாண கோலத்தில் எழுப்பப்படுகின்ற பொழுது ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க மாட்டாங்களா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, அந்த நேரத்துல யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய கண்களும் வானத்தின் பக்கம் இருக்கும். என்ற பட்டோடை வலது கையில கிடைக்குமா, இடது கையில கிடைக்குமா? ஒவ்வொருத்தருடைய பார்வையும் வானத்தின் பக்கம் இருக்கும். ஆயிஷா, யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. அந்த கபரு பேசுதான் ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து, நான் இருள் அடைந்த வீடு, எனக்கு உள்ள யாரும் வெளிச்சம் தர முடியாது. நீ உலகத்துல வாழ்ற காலத்துல ஓதுகின்ற குர்ஆன், செய்கின்ற அமல், இதுதான் என்னிடத்துல ஒளியாக வெளிச்சமாக வரப்போகிறது. கொஞ்சம் யோசனையோடு வாழ்ந்து. அந்த கபரு மனிதனை பார்த்து பேசுதா, மனிதா, உலகத்துல நீ தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளை என்ற குடும்பத்தோடு வாழ்கிறாய். ஒரு நாளைக்கு எனக்குள்ள தனிய வரப்போகிறாய். ஒரு நாளைக்கு நீ என்னிடத்துல தனிய வரப்போகிறாய். கொஞ்சம் யோசனையோடு நீ வாழ்ந்து கொள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் மௌத்தானா அவங்களுடைய அந்த மையத்துக்கு எந்த நிலைமை கஷ்டமாக இருக்கு? ஒருத்தர் மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, எந்த நிலைமை கஷ்டமாக இருக்கும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொன்றையும் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய மௌத்து அமைகிற நேரத்துல முதலாவது அந்த மையத்துடைய கண்ணைத்தான் கசக்குவான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டவங்கள பார்க்க போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வச்சு அதோட உயிர் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்ணை கசக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் அப்பதான் முதலாவது கண்ணை கசக்கினீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கண் மலக்கல் மௌத் அந்த ரூஹ எங்க கொண்டு போறாங்கிறத வானுலகத்துல பார்த்து கொண்டிருக்கு. இந்த கண்ணை அப்படியே விட்டா மக்கள் பயப்படுவாங்க. அருமை தாய்மார்களே, நாங்க உலகத்துல வாழ்ற காலத்துல மலக்கல் மௌத்த மலக்குமார்களை பார்க்க இல்லை, ஆனா சக்கராத்து நிலையில பார்ப்போம். மலக்கல் மௌத்த பார்க்காம யாரும் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டாங்க. நம்முடைய கண்ணுக்கு விளங்குது இல்லை, ஆனா فَإِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ. உட தொண்டை பதைப்புக்குள்ள உயிர் வருமாக இருந்தால் அதுவரைக்கும் காணாத காட்சிகளை எல்லாம் நீங்க காணுவீங்க. மலக்கல் மௌத்த உயிர் கைப்பற்ற போகிற நேரத்தில் நம்ம உயிரை நாம இதுவரைக்கும் பார்க்கல, ஆனா கடைசி நேரத்தில் நம்மளோட உயிரை நாங்க பார்ப்போம். அந்த மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றி கொண்டு போற நேரத்துல மனிதனுடைய பார்வை கண் அந்த உயிர் எங்க போகுது என்று பார்க்குது. நீங்க அதே நிலையில விட்டுங்க என்று சொன்னா அவனுடைய கண் அப்படியே போயிடும். அப்படியே அதாவது பயங்கரமாக இருக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மௌத்தான முதலாவது நேரத்துல கண்ணை கசக்குங்கம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் மௌத்தானா ரொம்ப கஷ்டமான கட்டம் எது யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முதலாவது மனிதன் அணிந்திருந்த உடுப்பை கலட்டுவான். இந்த உலகம் என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய பொருள் என்றான் சொல்லுகிறான். ஆனால் உயிர் பிரியுமாக இருந்தால் அவன் போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை கூட கலட்டித்தான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புவான். கண்ணியமான தாய்மார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் மௌத்தான எந்த நிலைமை கஷ்டமாக இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயிர் பிரிகின்ற நேரத்துல உடுப்பை எல்லாம் கலட்டுவாங்களே, அந்த நேரத்தை அந்த மையத்து சொல்லுமாம், அலைக்கும் பிர்ரிஃப்கி, கொஞ்சம் மெதுவாக கலட்டுங்க. இந்த உடம்பில் இந்த உயிர் போன வேதனை என்னால தாங்க இயலாம இருக்கு. யா ரசூலல்லாஹ், அதுக்கு பிறகு எந்த நிலைமை கஷ்டமாக இருக்கும்? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த மையத்தை குளிப்பாட்டுகின்ற நேரத்தில் அந்த மையத்து சொல்லுமாம், அலைக்கும் பிர்ரிஃப்கி, என்ன மேல நீங்க தேய்க்கிற நேரத்துல கொஞ்சம் மிருதுவாக தேங்க, உடலில இருந்த உயிர் போன வேதனை தாங்க முடியாம இருக்குது, இந்த உடம்ப கொஞ்சம் லேசாக கழுகுங்க என்று சொல்லுவோம். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதை விட கஷ்டமான கட்டம் எது யா ரசூலல்லாஹ்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன நேரத்தை நபி சொன்னாங்க, ஒரு மனிதனை கஃன் செய்கின்ற நேரத்துல அந்த மையத்து சொல்லுமாம், என்ற உடம்புல உள்ள அதாவது எல்லாத்தையும் கலட்டி நீங்க கஃனை உடுக்கிற நேரத்துல என்ற முகத்தை மட்டும் கொஞ்சம் திறந்து வைங்க, என்ற முகத்தை மட்டும் கொஞ்சம் திறந்து வைங்க. ஏன் தெரியுமா? இந்த முகத்தை எனது குடும்பம் இதற்கு முதல் இதற்கு பிறகு பார்க்கவே மாட்டார். இதற்கு பிறகு என்ற பிள்ளைகள், எனது குடும்பம் இதன் முகத்தை இதுக்கு கடைசியாக இருக்கட்டும், என்ற உடம்பை எல்லாம் மூடுகின்ற நேரத்தில் என்ற முகத்தை மட்டும் கொஞ்சம் திறந்து வைங்க.
ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதைவிட கடினமான கஷ்டமான கட்டம் எது என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, ஒரு மனிதனுடைய மையத்தை சந்தூக்களை வைக்கிற நேரத்தில் அந்த மையத்து சொல்லுமாம், என்னை கொஞ்சம் அவசரமாக கொண்டு போகாதீங்க, என்ற குடும்பத்தாருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அவங்க போடுகின்ற சத்தத்தை நான் கேட்கணும், இதுக்கு பிறகு நான் இந்த இடத்துல திரும்பி வர முடியாது, நான் போகின்ற பயணம் இதுவரைக்கும், இதுக்கு பிறகு நான் கேட்கவே முடியாது, என்னை கொஞ்சம் தாமதிங்கன்னு சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதை விட ரொம்ப கஷ்டமான கட்டம் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தூக்குல மையத்தை தூக்கி வச்சிட்டு மக்கள் சுமந்து கொண்டு போகின்ற நேரத்துல அந்த மையத்து சொல்லுமாம், லா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா கமா கர்ரத்தினி, இந்த உலகம் 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 என்று இரவு பகலாக அடைஞ்சு அல்லாவுக்கு மாறு செய்து சரியான முறையில தொழுகை இல்லாம இந்த உலகம் உலகம் என்று வாழ்ந்தது போல நீங்க வாழாதீங்க. நீங்க பார்க்காதது எல்லாம் நான் பார்க்கிறேன். அந்த மையத்து சொல்லுமாம், நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே போல நீங்க வாழாதீங்க. அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதை போல ஒரு மையத்துக்கு ரொம்ப கஷ்டமான கட்டம் இது யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மையத்தை கபூர்ல அடக்கினதுக்கு பிறகு எல்லாரும் மண் போடுவாங்க, 3 புடி மண்ணை போடுவாங்க. உம்மாவுக்கு புள்ள போடும், பிள்ளைக்கு வாப்பா போடுவாரு, வாப்பாவுக்கு புள்ள போடும். அந்த மண்ணை போடுற நேரத்துல 3 பிடி போடுற நேரத்துல 3 வகையான துவா, 3 விஷயத்த சொல்லுவாங்க. முதலாவது பிடி மண்ணை போற நேரத்துல சொல்லுவாங்க, மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணாலே தான் உங்களை நாங்க படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், இரண்டாவது பிடி மண்ணை போற நேரத்துல மண்ணுக்குள்ள படைக்கப்பட்ட உங்களை மண்ணுக்குள்ளேயே ஆக்குகிறோம். மூணாவது பிடி மண்ணை போற நேரத்துல வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, மண்ணால படைக்கப்பட்ட உங்களை மண்ணுக்குள்ளேயே அனுப்பிட்டு மீண்டும் நாம் மண்ணிலிருந்து வெளியாக்குவோம். அருமை தாய்மார்களே, மண்ணால படைக்கப்பட்ட நம் மண்ணுக்கு சொந்தம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு ஒரு நாளைக்கு நாங்க போவோம். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதை விட ரொம்ப கஷ்டமான கட்டம் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மையத்தை அடக்கிட்டு அவங்களுடைய காலடி சத்தம் அவங்க அடக்கிட்டு போவாங்க, செருப்புடைய சத்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். போன ரூஹு திருப்பி உடனே கபருக்குள்ள வெச்சத்துக்கு பிறகு உடனே கபருக்குள்ள அந்த மையத்துக்கு வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எங்களை கபருக்குள்ள வெச்சத்துக்கு பிறகு உயிர் திரும்பி வருமாக இருந்தால் எவ்வளவு பயமாக இருக்கு. இந்த நேரம் அல்லாஹ் அவனுக்கு ஒரு சிந்தனைய, உலகத்துல வாழ்ற நேரத்துல எப்படி புத்தி சிந்தனை இருக்கும் அதே போல ஞாபகத்தை கொடுப்பான். உதாரணமாக, ஒருத்தர் அசர் தொழுகையை வளமையாக தொழக்கூடிய மனிதர், இவர் அன்று அசருக்கு முன்னுக்குள் லுகர்ல மூத்தாயிட்டார். இப்ப மக்கள் மக்ரிபுக்கு முன்னுக்கு கபூரில் அடக்கினா மலக்குமார்கள் கபூருக்குள்ள வந்த நேரத்துல இந்த மனிதன் கேட்பானாம், சொல்லுவானா, நான் அசர் தொழுகை இல்ல, நான் தொழுகிறதுக்கு இடத்தை தான். சுப்ஹானல்லாஹ், இன்னும் அசர் தொழுகையை நான் நிறைவேற்ற இல்லை, ஒரு பேணுதலாக தொழுகைய அந்த நேரத்தில் தொழக்கூடிய மனிதன்
மலக்குமார்களிடத்துல சொல்லுவானாம், நான் இன்னும் அசர் தொலை இல்ல, நான் தொழுகிறதுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை தாங்க. மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், நீ செஞ்ச உலகத்தில் அத்தனை வணக்கங்களும் முடிஞ்சிட்டு இந்த கபருக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஒரு சுப்ஹானல்லாஹ் உன்னால சொல்ல முடியாது. ஒரு நேர பக்துடைய தொழுகைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் முடிஞ்சிட்டு மனிதா என்று சொல்லுவாங்க. சகோதரிகளே, அந்த நேரத்துல மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பயம் இருக்கிறதே, தனிமையான கபருக்குள்ள அவன் அடக்கினதுக்கு பிறகு வலதாலும் மண்ணு, இடதாலும் மண்ணு, மேலும் மண், பனியவும் மண், உயிர் வந்துட்டு என்று சொன்ன பயங்கரம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த பயங்கரம் இருக்கிறதே, அவன் சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த பயங்கரம் உள்ளத்திலிருந்து அகன்று போகாதம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த கபருடைய வாழ்க்கை, நம்முடைய கபரு விஸ்தீர்ணமாகணும், கபரு ஒளிமயமாகணும். இவன் கண்ணை முடிச்சு பார்ப்பான், கபருக்குள்ள ஒரு அழகான உருவம் நிற்கும். அவன் கேட்பான், மனிதன் நீ யாரென்று கேட்பான். அந்த அழகான உருவம் என்ன சொல்லும் தெரியுமா? உலகத்தில் நீ செஞ்ச நல்ல அமல்கள், தனிமையாக இருக்கக்கூடிய செஞ்ச மக்களோடு செஞ்ச நல்ல அமல், நீ ஓதின குர்ஆன், நீ உலகத்துல வார நேரத்துல ஓதின குர்ஆன் இருக்குது, அதுதான் நான் என்று சொல்லுமாம் இந்த அழகான உருவம். பயங்கரமான அந்த கபரில எங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் எங்களுக்கு உதவியாக அந்த நேரத்துல வருவதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த வாழ்க்கையை அழகாக்கி கொள்ளத்தான் அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்துல நாங்க நல்ல மனிதர்களாக திரிந்து நல்ல மக்களாக மாற வேண்டும் என்கிறதுக்கு தான் அல்லாஹு தஆலா நாளை கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, அல்லாஹு தஆலா ஒரு நேரம் ஒரு நாள் நோன்பு வச்சா 70,000, அதாவது 100 வருட காலம் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில தூரமாக்குவான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகள், ஒவ்வொரு நேரமும் இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது மிக விசேஷமான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ரமலானுடைய காலத்தை அடைஞ்சும் தன்னுடைய பாவத்தை நினைச்சு மனம் உருகி தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாத நிலையில இந்த ரமலானும் கலியுமாக இருந்தால் அவன் நாசமாகுவானாக என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் முடிய போகின்ற நேரத்தில் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில ரமலான் நம்மிடத்தில இருந்து போகும். அருமை தாய்மார்களே, இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலம் இந்த 10வது அந்த நடுப்பத்து இருக்கிறது. இந்த நடுப்பத்து பாவ மன்னிப்புக்கு சொந்தமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான 3 பங்காக வகுத்தாங்க. முதலாவது ரஹ்மத்துக்குரிய பங்கு, 2வது பங்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரிய பகுதி. அந்த மன்னிப்புக்குரிய பகுதியில நாங்க இப்ப இருக்கோம். நாங்க ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களை நினைச்சு மனம் முருகி அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்கணும். இன்றைக்கு நமது பெற்றோர்கள், நமது மூதாதையர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. இன்றைக்கு நம்ம யாருக்கும் கண்ணீர் வருவதில்லை. நமது முன்னோர்கள் குர்ஆன் ஓதக்குள் அழுவாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு கேட்டு அழுவாங்க. இன்றைக்கு நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதில்லை சகோதரர். இந்த உலகத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போமாக இருந்தால் அந்த சொட்டு கண்ணீர் இருக்கிறது, நாளை கியாமத்து நாளையில அந்த கண்ணீர் நம்மளை காப்பாற்றும்.
நாளை கியாமத்து நாளையில மனிதன் அழுவான் அழுவான் அழுவான். அழுகையுடைய தண்ணீர் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, அவனை அப்படியே மூழ்கடிச்சு அப்படி அழுவான். அழுது 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 கண்ணீர் போனதுக்கு போ ரத்த கண்ணீர் வடிப்பான். இரத்த கண்ணீர் கியாமத்து நாளையில வடிச்சாலும் கூட அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனா இந்த உலகத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு தண்ட பாவத்தை நினைச்சு மனமுருகி அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜத்துடைய நேரம், அல்லாஹ் ரொம்ப கிட்டவாகி வரக்கூடிய நேரம், முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் மிக நெருக்கமாக அடியார்களுக்கு நெருக்கமாக வருகின்ற நேரம். இந்த நேரத்துல ஒரு மனிதன் கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்விடத்துல மனம் உருகி, அல்லாஹ் இப்படியான தவறுகளை இனி செய்ய மாட்டேன், இனி தவறு செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு அல்லாஹ். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கிற துஆ. ஒரு தாய் தனது பிள்ளைக்கு கேட்கிற துஆ இருக்கிறது, ஒரு நபி தனது உம்மத்துக்கு கேட்கிற துஆவை விட அல்லாஹ்விடத்துல பெருமதியான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு தாய் பிள்ளைக்கு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் ஆக்காம விடுறதில்ல, துஆவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான். ஒரு பிள்ளைக்கு கேட்கிற பதுவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த ஒரு தாய் தகப்பனும் தனது பிள்ளைக்காக வேண்டி எப்போதாவது ஒரு வார்த்தை பதுவா செய்யாதீங்க, அது பிள்ளையுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் தாய்மார்களே, அருமையான ஒரு காலம் அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பான ஒரு காலத்தில் அல்லாஹ் நம்மளை தந்திருக்கிறான். ரமலான் நம்மளை விட்டு ஒவ்வொரு வினாடியும் போய்கொண்டிருக்க. நாங்க யாரும் நினைக்க முடியாது நாளைக்கு தௌபா செய்வோம், நாளை அன்றைக்கு தௌபா செய்வோம். இதுக்கு தௌபாவுக்கு நேரம் கிடையாது. மனிதனுடைய உடலில உயிர் தொண்ட பதப்புக்குள் அடையும் வரைக்கும் அல்லாஹ் தௌபாவுடைய வாயலை திறந்து வச்சிருக்க. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்போம். நம்ம அத்தனை பேர்களுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூலாக்கி நம்முடைய ஆஹராவுடைய மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்கின்ற அந்த அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்க நோற்ற நோன்பை நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச கபருடைய வாழ்க்கையை போறதுக்கு நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய கபறுகளை சொர்க்கத்துடைய பூஞ்சோடியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய காலத்துல லட்சோப லட்ச மக்களை நரகத்திலிருந்து நீ விடுதலையாக்கி சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக்குறாயா அல்லாஹ். அந்த சொர்க்கத்துக்குரிய மக்கள் ஆக்கப்பட்ட பட்டியலில எங்களை சேர்த்துடு ரஹ்மானே. எங்களுடைய தாய் தகப்பன சொர்க்கதாரியால் ஆக்கியா அல்லாஹ். எங்களோட புள்ள குட்டிகளை சொர்க்கதாரியால் ஆக்கியா அல்லாஹ். எங்களோட குடும்பத்தில் அத்தனை பேர்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் ரஹ்மானே சொர்க்கதாரியாக நீ ஆக்கி கபூல் செய்யா அல்லாஹ். நாங்க எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இந்த ரமலானின் மூலமாக நல்ல வழியில தக்வா பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.